வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2024-25 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஓவரால் எஃப்டிஐ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $81 பில்லியன் வந்து இருக்கு. சரியா? இந்தியாவோட ஓவரால் எஃப்டிஐ. இதுல ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் யாரு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு இந்த டைம். சரிங்களா? எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் $14 பில்லியன் வந்து நமக்கு எஃப்டிஐ கான்ட்ரிபியூஷன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா நமக்கு சிங்கப்பூர்ல இருந்தே வந்திருக்கு. சரியா? ஸோ சிங்கப்பூர் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். பட் ஸ்டில் டாப் 4ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர், அடுத்ததா பாத்தீங்கன்னா மொரீஷியஸ், அமெரிக்கா, அடுத்தது நெதர்லாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு டாப் 4 கண்ட்ரீஸாக இருக்காங்க. அடுத்தது, ஹூ பிகேம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அ ஃபார்முலா 2 ரேஸ் அட் த மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்பிரிண்ட் ரேஸ் இன் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மொனாக்கோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரான்ஸில் இருக்கு. சரியா? ஏஎஸ் மொனாக்கோன்னு கூட ஃபுட்பால் டீம் கூட இருக்கும். சரியா? ஸோ மொனாக்கோ அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ மொனாக்கோவில் நடந்த F2 ரேஸில் யார் வின் பண்ணியிருக்காங்க, எந்த இந்தியன் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இந்தியன் வின் பண்ணியிருக்காரு. அவர் பேர் குஷ் மைனி அப்படிங்கிறவர். சரிங்களா? அடுத்தது, RRBs ஆர் இந்தியன் கவர்மெண்ட் ஓன்ட் scheduled commercial banks that operate at the regional level in several states. What is the share of central government in the regional rural banks அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பி அப்படிங்கிறது 1975 நரசிம்மம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்திருக்கும். ஸோ ஆர்ஆர்பியோட ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 1976ல ஆர்ஆர்பி ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதோட ஷேர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், கமர்ஷியல் பேங்க் அண்ட் தென் பர்டிகுலர் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன். கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் 50%, கமர்ஷியல் பேங்கோட கான்ட்ரிபியூஷன் 35%, ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் 15%. சரியா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, 50%. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பியோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 5 crore வரும். சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பியோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிறது 5 crore. லாஸ்டா, வேர்ல்டு டுகோங் டே. டுகோங் அப்படின்னா தமிழ்ல கடல் பசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டுகோங் கன்சர்வேஷன் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னா பாக் பே ரீஜன்ல இருக்கு. பாக் பே ரீஜன்ல தான் இருக்கு. ஸோ வேர்ல்டு டுகோங் டே எப்போ அப்படின்னா May 28 தான் வேர்ல்டு டுகோங் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம். ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டுகோங் கன்சர்வேஷன் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா மனோரா அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. மனோரா எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.